ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு கூட ரூபன் வந்திருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக நமக்கு கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த கேள்வி பதில் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போது பிரதர் அவங்களுடைய ஓன் சேனல் ஒன்று தொடங்கியிருக்காங்க, யூடியூப் சேனல். வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க. அந்த நேம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் போனீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து வரும், 1 to 3 எபிசோடாக வரும். இதுலேயும் வரும், இதில் இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வரும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக வரதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர் கொடுத்த செய்திகள் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கொள்ளலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். தொடர்ச்சியாக நம்ம கேள்விகளாக பார்த்துட்டே இருக்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க. அதை தான் நான் முதல் கேள்வியாக வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் ஒரு யூத் மீட் நடத்தியிருந்தீங்க. அந்த யூத் மீட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எது ப்ரையாரிட்டி, உங்கள் வாலிப வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் பதிலாக சொல்லியிருந்தீங்க அவங்க வாலிபர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, அவங்க முதல்ல சொன்ன பதில் எனக்கு ஷாக்கிங்காக இல்லை. இன்றைக்கி அதான் நிலைமை. கடைசியாக சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது நீங்களே சொன்னாவே நல்லாவே இருக்கும் இல்லையா? சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, ஒரு சில கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி ஒரு யூத் மீட்டிங்கில் யூஸ்வலாக அது அந்த யூத் மீட்டிங் ஸ்கூல், ஹையர் செகண்டரி அந்த செக்மெண்ட்டில் இருந்து மேபி வேலைக்கு போயிட்டுருக்க அந்த மாதிரி ஒரு 20-30 பேர். அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஒரு மேரேஜுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, பொண்ணாக இருக்கட்டும் இல்லாட்டி மாப்பிள்ளையாக இருக்கட்டும், என்ன அதெல்லாம் உங்கள் ப்ரியாரிட்டியாக இருக்கும்? எனக்கு ஒரு 7லேருந்து 8 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் நம்பர் சொல்லிட்டேன். 7லேருந்து 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பித்தேன். அவங்க சீக்வன்ஸாக சொல்ல ஆரம்பித்தாங்க. பாயிண்ட் நம்பர் 1, சேல்ரி. எடுத்த உடனே சேல்ரி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் இருக்கிறது சேல்ரி தான். ஓகே. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, ரெக்கமெண்ட் நம்பர் 2, கண்டிஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, எஜுகேஷன். அப்புறம் 3rd கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி, சொத்து இருக்கணும். சொத்து எவ்வளோ இருக்கு? சரி. 4வது கண்டிஷன் பியூட்டி, அழகு. பணம், சொத்து, படிப்புக்கு அப்புறம் தான் அழகு வருது. பணம், அதுக்கு அடுத்தது படிப்பு, சொத்து, அதுக்கு அடுத்து அழகு. ஓகே. 5ஆம் நம்பர் கண்டிஷன் நம்பர் 5 கேரக்டர். ஒருத்தரோட கேரக்டர் அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வருது. அதுக்கு அடுத்தது 6வது பாயிண்ட் ஹைட், உயரம். ஓகே. ஜப்பான்காரங்களுக்கு வழியே இல்லை பிரதர். சரி. 7வது பாயிண்ட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட். பெருசாக கேஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி. இதில் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது தானே? ஆமாம். 7வது பாயிண்ட் இருந்தோடனே நான் ஹிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய விஷயம். அது 8வது பாயிண்ட். அதுவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்ட பிறகு. அதாவது 8வது பாயிண்ட்டு நான் 8 பாயிண்ட்டுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 7லேருந்து 8 பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அது 8வது பாயிண்டில் வந்த ரெஸ்பான்ஸ் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கடைசி பாயிண்ட் தானா? ஆமாம். இன்றைக்கி இருக்க யூத்ஸோடைய மனநிலைமை இது நிதர்சனமான உண்மை. என்னென்னா, இது இந்த பசங்க உண்மையை சொல்லிட்டாங்க. சரி. கொஞ்சம் ஒரு ஹைஃபை என்விரான்மெண்ட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் அவங்க உண்மையை சொல்லுவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. சர்ச்சுக்குள்ளே உட்காந்து கேட்டால் அங்கே அது பிராண்ட் இருக்கு. பிராண்டு நம்ம வேறு வெர்ஷனில் உள்ளே வருவோம். ஆமாம். கேட்குற ஆளை பொறுத்தும் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் பாட்டு கேட்டால் அவர் பாட்டை தான் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு உங்கள் பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம். அந்த மாதிரி சர்ச்சுக்குள்ளேருந்து கேட்டால் உடனே ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ட்டுருவாங்க. அதுவும் திட்டுற பாஸ்டராக இருந்தா சாபம் போட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அதை தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு 8வது இடம், கடைசி இடம் கொடுக்கறத பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை? ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண பழகிட்டோம். இதனுடைய அடிப்படை அதுதான். எல்லாத்துக்கும் மெட்ரிக்ஸ் போட்டு பார்க்க பழகிட்டோம். உண்மையிலேயே கால்குலேட்டிவ் மைண்ட். ஸோ அது இல்லைன்னு சொல்கிறது இல்லை. இது நீங்கள் நிதர்சனமான உண்மையாக தான் நான் பார்க்குறேன். நான் உலகளாவிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் உலகளாவிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கே போய் கேட்டாலும் முதல்ல எடுத்த உடனே மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு,
அமெரிக்காலன்னா ஆண்டவர் சித்தம் தான். அமிச்சுக்கிறன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும் அது. ஆப்கானிஸ்தான்னா கட்டாயமாக சித்தம். ஆனால் ஆப்கானிஸ்தான் தேவ சித்தமே இல்லை அது, இல்லையா? அப்போது இதை வச்சு நம்ம இன்னைக்கு என்ன இவங்களுக்கு சொல்ல போகிறோம் நம்ம? ஸோ இப்போ இது இந்த பார்த்துட்டோம் இல்லையா, இது விளைவு, இதனுடைய ஆரம்பம் ஓகே. ஏன் இந்த யூத்ஸ் இந்த மாதிரி யோசிக்க தொடங்கினாங்க? எப்போலேருந்து இது யோசிக்க ஆரம்பித்தோம்? ஓகே. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா ஒரு டீச்சராக இருந்தாங்க. யாராவது சில பேர் வந்து எங்கள் அம்மாட்ட பேசினதுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து சம்பளத்தை பார்க்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், சம்பளத்தை பார்த்தாங்க. அது 3வது கேட்டகரி இல்லாட்டி 4வது கண்டிஷனாக இருக்கும். அப்போ கேரக்டர் ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக இருக்கும். பையன் நல்ல பையன் தான். எனக்கு இன்னும் சொன்னது ஞாபகம் இருக்குது. ஒருத்தவங்க வந்து பையன் வந்து சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல, நாங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறோம், நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற இந்த காலம் போய் இப்பயும் பார்க்குறாங்க. ஆனால் அது 5வது கேட்டகரியில் இருக்கு. நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள சொந்தக்காரங்களுக்கு 3 செருப்பு தேஞ்சு போயிருமா. அத்தனை தடவை போயிட்டு வருவாங்களாம் அந்த வீட்டுக்கு. அதாவது பொண்ணு காலையில் எழுந்திரிக்கும் போது 5:30 மணிக்கு இவங்க அங்கே இருப்பாங்களாம். எத்தனை மணிக்கு பொண்ணு எழுந்திரிக்குதுன்னு பார்ப்பாங்களாம். இது நடந்த காரியங்கள் அந்த காலகட்டத்தில். அதாவது நான் சொல்கிறது கேரக்டரை பார்த்தாங்கன்னு சொல்கிறேன். உடனே இங்கே ஃபெமினிசம், பெண் உரிமை அப்படி அந்த இடத்துக்கு வந்துட வேண்டாம். நான் சொல்கிறது பையனாக இருக்கட்டுமே, பையன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், யார்கிட்ட பேசுகிறான், என்ன பழகிறான், எல்லாமே இன்றைக்கி பார்த்துட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி இன்னொன்று சொல்கிறாங்க பாரு, பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் லஞ்சம் வாங்கினவர் வந்து மோசமானவர், வாங்காதவர் சுத்தமானவர். அவர் கை சுத்தங்க, லஞ்சம் வாங்க மாட்டார். இப்போ லஞ்சம் வாங்காதவர் பிழைக்க தெரியாதவர். இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நான் இருந்தேன்னா இந்நேரம் எவ்வளோ கோடி கோடியாக வாங்கியிருப்பேன்றாங்க. ஸோ கேரக்டர் வந்து எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு. கேரக்டருக்கு அங்கே இது சொன்ன மாதிரி இங்கே கிட்டத்தட்ட 5வது இடத்துல இருக்குது கேரக்டர். இங்கே 5வது இடத்துல இருக்குது. அதெல்லாம் மீதி எல்லாம் செட் ஆச்சுன்னா கடைசியாக நாங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு யூத்ஸ் இந்த ஜென்ரேஷன் இப்படி வருவதற்கு என்ன பேசிக் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம் வந்து நம்மளுடைய வேர்ல்டு வியூ தான். பிலீஃப் தான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுற கல்வியாகட்டும் எல்லாமே மெட்ரிக்ஸ் பேஸ்டு தான். ஓகே. அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? கிரேட் வச்சு பண்ணுறோம். ஒருத்தர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருங்கிறத நம்பர்ஸில் போட்டுருவோம்ல. அவருடைய பார்க்குறதுக்கு பியூட்டி வந்து 1 to 5 ஸ்கேலில் நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்கன்ட்டு மெட்ரிக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், எல்லாத்தையுமே இப்போ அப்படி தான் கேட்குறாங்க. எல்லாத்தையுமே கேட்குறாங்க. எவ்வளோ நம்பர் கொடுப்பீங்க இவருக்கு? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ நம்பர் கொடுப்பீங்க? ரொம்ப நல்ல 1 to 10 அப்படின்னு கேட்பாங்க இப்போ. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கேபில் போய் இறங்குறீங்க, இவருக்கு எத்தனை பாயிண்ட் கொடுப்பீங்க நீங்கள்? ஓகே, 5 ஸ்டாரா 3 ஸ்டாரா? ஓகே. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நம்பரை போட்டு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஏன் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சோங்கிறதுக்கு இன்னொரு 2 எபிசோட்ஸ் சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, இல்லாட்டி காட் சொல்லிங் நெக்ஸ்ட் எபிசோடில் கூட பார்க்கலாம். ஓகே. இதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி. அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் உதாரணம் தான் வெரி இம்பார்ட்டண்ட். அநேகர் அதை எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ரைட். அரௌண்ட் 2015வது வருஷம் மார்டின் ஷிக்ரிலின்னு ஒருத்தர் இருக்கார். இவருடைய ப்ரொஃபஷன் என்ன? ஃபண்ட் மேனேஜர். எல்லாரும் கொடுக்குற ஃபண்டையும் வாங்கி இவர் எப்படி லாபகரமாக அந்த ஃபண்டை டெவலப் பண்ணுறது தான் இவருடைய ரோல். இவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவில் ஒரு பர்டிகுலர் டேப்லெட் இருக்குது, டேராஃப்ரிம்டு. ஓகே. இந்த டேராஃப்ரிமோடைய மேனுஃபேக்சரிங் ரைட்ஸ் அந்த கம்பெனிலேருந்து வாங்கிடுறாரு. அந்த டேராஃப்ரிமோட ரைட்ஸை வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையோட மதிப்பு $13 வித்துட்டு இருக்காங்க. அமெரிக்கன் டாலர். ஓகே. நம்ம ரூபாய்க்கு பார்த்தோம்னா ஒரு $1000 வச்சுக்கோமே. கம்ஸ் அரௌண்ட் ஒரு $1000 இருக்கு. ரைட்ஸ் இவர் வாங்கிட்டாருன்னா இவர் வைக்கிறது தானே விலை. அதானே அதனோட லாஜிக். அதானே அரசாங்கத்துக்கிட்ட தனியார்கிட்ட போகிற மாதிரி. ஆமாம். ஓகே. அந்த வித்துக்கிட்டு இருந்த மெடிசின் கம்பெனிகிட்ட இருந்து இவர் இந்த ரைட்ஸை வாங்கிட்டு இந்த மருந்துடைய மதிப்பை 5000% கூட்டுறாரு. ஓ காட். $13 வித்துக்கிட்டு இருந்த மருந்தை $750 மாத்துறாரு. $750. We'll start with the story of Martin Shkreli. This man, he used to be America's most hated man. What did he do? Sold this drug, Daraprim, an important weapon in the fight against malaria, also another serious infection caused by HIV. There was a time when this drug, Daraprim, cost $13.50.
Then Martin Shkreli entered the scene. He bought the manufacturing license for Daraprim and jacked up prices by 5,000%. You heard that right, 5,000. So the medicine that sold for $13.50 started selling for $750. When asked about the price gouging, he said, "I would have raised the prices higher and made more profits." Now you have to understand where he comes from. As a hedge fund manager, his primary duty was to make money for his investors. Shkreli was driven by profit. He represented a system that puts profits above lives, a system that wants to make money off illnesses, and a system that influences everyone. ஓ அப்ராக்சிமேட்லி ஒரு மாத்திரை 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த மாத்திரையை 50,000 ரூபாய்க்கு மாத்திடுறாரு. 54,000க்கு தாண்டி போகுது. 54,000 ரூபாய்க்கு மாத்திடுறாரு. ஓகே. இவர் பண்ணது என்ன தப்பு? மனசாட்சிப்படி பெரிய தப்பு பிரதர். ஆனா நீங்க வந்து எப்பவுமே இந்த பைபிள் மனசாட்சி என்கிட்ட கேட்கறதில்ல. இப்போ வர வர மனசாட்சிக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். சயின்டிஃபிக்கா நீங்க சொல்லுங்க. நம்ம யூசுவலா நம்ம லாஸ்ட் டைம் கேட்ட மாதிரி அதே ஃப்ரேம் ஒர்க்கே இதுலயும் அப்ளை பண்ணுவோம். சயின்டிஃபிக்கா இன்னைக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய பிரில்லியன்ட். அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சொல்றாங்க ஒரு தோத்து போன விழுந்து கடந்த ஒரு கம்பெனியை தூக்கி மேலே நிறுத்திட்டாரும்பாங்க. 5000% லாபம் சம்பாதிக்கிற மாதிரி மாத்திருக்காரு. மேத்தமெட்டிக்கலி இஸ் அ ஜீனியஸ். பிஸ்னஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன்ட் ஒரு டெசிஷன் மேக்கர்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களில் மனுஷங்க நம்பர் போட்டு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை ஒரு ரோல் மாடலாவோ அல்லது இந்த பேட்டர்னில் தான் எஜுகேஷனும் மாறுது. எஜுகேஷனுக்கு தான் மாறுது. ஓகே. இந்த எஜுகேஷனே இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் சயின்டிஃபிக் ஏத்திசம் வந்து இதில் நல்லா எண்ணெயை ஊற்றி வளர்த்து விட்டுருது. காடு இல்லைன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. நன்மை தீமை என்னங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். போன எபிசோடில் அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஓகே, டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயத்துல நீங்கள் யோசிக்கும் போது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரில்லியன்ட் வரும். ஆனால் இதனோட விளைவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அது நன்மை தான். அவருக்கு அது தீமை என்பதே தெரியாது. ஏன்னா காடு தெரியாது. காடோ பைபிளோ தெரிஞ்சால் மட்டும்தான் எது நன்மை தீமைன்னு தெரியும். இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் இந்த காரியத்தை அந்த கடவுளை தூக்கிட்டு நன்மை தீமையை நீயே டிசைட் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது அவருக்கு தீமை இப்போ நன்மையாக தெரியுது. மேத்தமெட்டிக்கலி அது நன்மை. மேத்தமெட்டிக்கலி அது நன்மை இருக்கு. ஓகே, அவருக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் அது நன்மை. என்னோட விளைவு என்ன இருக்கும்? கொஞ்சம் பேர் மறிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பேருங்கிறத நம்ம சொல்லும் போது கொஞ்சம் பேர். ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்மாவும் பூமியோட பெருசு. பூமியோட பெருசு வேல்யூ. ரைட். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ப்ரெஸ், நீங்கள் எவ்வளோ கூட்டினீங்க அப்படின்ட்டு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதோட ஜாஸ்தியாக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1000 ரூபாய் மருந்து 50,000 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வாங்கணும்னா எத்தனை பேர் வாங்க முடியும்? ஓகே. இதுக்கு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. லா மேக்கர்ஸ் இதில் இன்வால்வ் ஆனாங்க. 2020 வரைக்கும் அந்த மருந்து அதே காஸ்ட்லாம் வித்துட்டு இருந்திருக்குன்ட்டு ரிப்போர்ட் சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படைக்குள்ள சயின்டிஃபிக் ஏத்திசம் என்ன மாற்றத்தை கொண்டு வருது? அந்த வேர்ல்டு வியூ, அந்த நம்பிக்கை. இப்போ எனக்கு தெரிஞ்சு பிலீவர்ஸே இப்போ இந்த மாதிரி தானே யோசிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி யோசிச்சதுனால தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் 8 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்டோட அடிப்படை இந்த மாதிரி யோசிக்க தொடங்குனதுனால தான். இவங்களை இம்பார்ட்டன்ட் இந்த நம்பருக்கும் பணத்துக்கும் இந்த மாதிரி காரியங்களுக்கு கொடுத்ததுனால தன்னுடைய லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேலரியா இருக்கு. மெட்ரிக்ஸ் அதுதானே. அதானே நீங்கள் குவான்டிஃபை பண்ணுற மெட்ரிக்ஸ். ஏன்னா உலகம் அவங்கள தான் பிரில்லியன்ட்னு சொல்லுது. ஆமாம். நம்ம ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு மனுஷனுடைய வேல்யூங்கிறது பணத்தை வைத்து தான் பார்க்கப்படுது. ஒரு மனுஷனோட அவனோட வேல்யூவே அதை வச்சு தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறோ அவர் நம்பர் 1, உலகத்தில் நம்பர் 1 பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு பெரியவர். அவ்வளோதான் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆமாம். ஸோ அது பிள்ளைகளுக்குள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள யூத்ஸ்குள்ள இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து நிற்கிது. அதை தான் கல்வி சொல்லிக் கொடுக்குது. அதை தான் இந்த சயின்டிஃபிக் ஏத்திசமும் சொல்லிக் கொடுக்குது. ஓகே. இப்போ கேட்ட அந்த க்ரௌட் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே பிலீவர்ஸ். சர்ச்சுக்குள்ளே கேட்டிருக்கோம் அந்த கேள்வியை. சர்ச்சுக்குள்ளே இருக்க பிலீவர்ஸ். அப்போ பிலீவர்ஸே இல்லாதவங்க அவங்க எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க? நன்மை தீமை அறியத்தக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவன் இருக்கிற இடத்துல ஜனங்களே இப்படி இருந்தால் அதை சொல்லிக் கொடுக்க தேவனே தேவையில்லைன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி யோசிப்பாங்க? ஸோ இதுதான் வந்து பிலீஃபினுடைய முக்கியத்துவமும். அதுதான் வந்து எல்லாமே. பிலீஃப் தான் எல்லாமே. கண்ணுக்கு தெரியாட்டினா கூட நம்ம கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அதுவும் தான் கப்பலுடைய சுக்கான் ரேடார் இது மாதிரி ரேடார் மாதிரி. அது கண்ணுக்கு வெளியில் தெரியாது, ஆனால் அதுதான் டைரக்ஷனை காமிக்கிறது. ஓகே. ஸோ இப்போ நம்ம சயின்ஸை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்த்துருவோம். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது பிரதர்.
இப்போது பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அல்லது அவங்கள அடுத்த ஜென்ரேஷன் முன்னாடி ஒரு ஜென்ரேஷனில் உள்ளவங்க தம் பிள்ளைகளை கொண்டு போகும்போது அவங்க வியூவில் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுடைய மைண்டே அவங்கள இந்த வியூக்குள்ளே தான் நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த சென்ஸ் அப்படிதான் பேரண்ட்ஸும் அவங்க பசங்களை நடத்தியிருக்காங்க, நடத்துகிறாங்க. அவங்கள அப்படி இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷனில் நீ மதிப்பு மிக்கனவா இருப்ப, இல்லைனா நீ வந்து தாழ்த்தப்பட்டு போவ அல்லது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போயிடுவ அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு விதயமே விழுந்துச்சு அதோட தாக்கம் தான் அதுவும் இல்லையா? அவங்களுக்கு யோசிக்க சொல்லி கொடுத்ததும் இந்த கல்வியும் இந்த இந்த வேர்ல்டு தான். அதனால தான் மினிஸ்ட்ரிக்கு ஒருத்தனை கூப்பிட்டா அவனுமே இந்த லெவலில் தான் யோசிக்கிறான் மினிஸ்ட்ரியை. நான் பெரிய லெவலில் இருக்கணும், கார் வச்சுருக்கணும், வீடு வச்சுருக்கணும், அப்போ தான் மினிஸ்ட்ரியில் என்னை மதிப்பாங்க. இவருடைய இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் மறைமுகமாக மினிஸ்ட்ரி ஊழியக்காரனையும் இப்போ தாக்கி இதை வந்து நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக ப்ராஸ்பரிட்டி டாக்டரினுங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டோமே ஒழிய, இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு தெரியறது என்ன வருது அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயுமே இந்த தாட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய தாட் மெட்ரிக்ஸ் நம்பர்ஸ் இது வந்து அப்படி இவங்களுக்குள்ளேயும் இப்போ இருக்கு இல்லையா? பல இடங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மீட்டிங்க்கு 5000 பேர் வந்தால் பெரிய கூட்டம் தானே சொல்கிறோம். பெரிய ஊழியக்காரர் பெரிய கூட்டம், பயங்கரமான ரிவைவல். ஏசுநாதர்கிட்ட ஒரு சிரமஸ்கிட்ட பேசின மாதிரி இன்னைக்கு பேசினோம்னா யாருமே வரலைங்க, ஒரே ஒருத்தர் தான் வந்தார். அந்த நம்பர் வந்து இங்கேயும் வருது தானே இப்போ. அதனுடைய அடிப்படை இந்த இந்த அந்த இந்த எஜுகேஷனும் இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டு வியூவும் சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ பிரதர் இது. நம்ம அதை இப்போ நம்ம பேசுறது சீரியஸாக எனக்கு புரியுது. பட் சர்ச்சோ அல்லது வந்து ஆவிக்குரியவர்களோ இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று இதுதான் நிதர்சனமான இன்னைக்கு உண்மைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னு நம்ம சொல்றது இப்படி தான் வேர்ல்டு போகுது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் வேர்ல்டுக்கு பின்னாடி நான் போக முடியாதுல்ல. அஸ் அ பிலீவராக நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்க நான் அதை கூட நடத்த முடியாதுல்ல. பணத்தை பார்த்துக்கோ, அடுத்த வருஷம் அடுத்த ட்ரிப்பில் நீ சர்வை பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கையோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை அமைச்சிக்கோன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னால் நானும் இதுக்குள்ளே ஒரு ஆளை தானே வந்துடுறேன். ஆண்டவரை பிடிச்சிக்கோ, ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி போ, ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் தானே நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியும். அப்போது மனநிலை யூத்துக்கிட்ட மாறுறதுக்கு முந்தின ஜென்ரேஷன் ஒரு காரணமாக இருக்கு. முந்தின ஜென்ரேஷன் இவ்வளோ இருந்தது, அதுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த ஜென்ரேஷன் இங்கே வந்து நிற்கிது. இப்போ பேரண்ட்ஸ் போடுற ப்ரெஷரும் அப்படி தானே இருக்கு. ஆமாம், அதான் ஓவராலாகவே சமுதாயம்ங்கிறது அதை நோக்கி நகர்ந்துருச்சு. ஆல்ரெடி போயிடுச்சு. இன்னும் போகலன்னுலாம் நம்ம சொல்கிறதுக்கு ஆல்ரெடி போயிடுச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு. நீங்கள் அந்த பைபிள் காரியம் சொல்லுதுன்னு சொன்னீங்களா, சொல்லுங்கள் சார். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? மார்ட்டின் ஷெக்ரலி இவர் பண்ண அவருடைய மேத்தமெட்டிக்ஸ்க்கு அது ரொம்ப கரெக்ட். இப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைகளுக்கு பதில் அளியாரோ. மார்ட்டின் ஷெக்ரலி வந்து பண்ணது சயின்டிஃபிக் வேர்ல்டில் கரெக்ட். ஆனால் காடோடைய பிரிசப்ட்ஸ், அவருடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் சாக போகிறானா நம்மளால் ஒருத்தனால விடுவிக்க முடியுங்கிற பட்சத்தை கட்டாயமாக அவன் செய்யணும். இன்னும் கொஞ்சம் விலாவரியாக சொல்லணும்னா, உங்கள்கிட்ட இருக்க மருந்தால் அவனை காப்பாற்ற முடியுமா, எவ்வளோ சீப்பாக கொடுத்து அவனை காப்பாற்ற முடியுமோ அவனை காப்பாற்று. முடிஞ்ச அளவுக்கு உன்னால் அதை ஃப்ரீயாக கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். ஏன்னா தயாரிப்பு செலவுன்னு ஒன்று இருக்குது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சில மேனுஃபேக்சரிங் மாதிரி இருக்குது. உன்னால் எவ்வளோ அதை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கொஞ்சம் குறைஞ்ச லாபத்தில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தாது காப்பாற்று, முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி செய்யாத பட்சத்தில் பார்த்துக்கிட்டே ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுது. உன் ஆத்மாவை சோதிச்சு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பிரதர், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஏன்னா இவங்கள வந்து அந்த சயின்டிஃபிக் எத்திசம் என்ன பண்ணிருச்சுன்னா, கடவுள் உன்னை பார்க்குறாருங்கிற பயத்தையே தூக்கிடுச்சு. அவர் இருக்கிறாருன்னு நம்பினா அந்த பயம் வரும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கம்ஃபர்டபுளாக அதை அவர் ஒதுக்கிட்டாங்க. ஓகே, இதில் என்னன்னா, நம்ம இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டையும் சொல்லிடணும். ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்தது. கேஸ் வரும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து அவங்களுடைய சிம்பலை போட்டு ஒரு இடத்துல உருவ சிலையாக வச்சிடுறாங்க. அப்போ எதிர்கட்சி என்ன பண்ணும்? அப்போ ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சி போய் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு இந்த பாருங்க, மக்கள் செலவில் வந்து இவங்க கட்சியோடைய சிம்பலை வச்சுட்டாங்க அப்படின்னு கேஸ் போடுறாங்க. எதிர்த்தரப்பு
லாயர் போய் பேசுறாரு. அந்த கட்சியோட சிம்பலை வச்ச லாயர். அந்த தரப்பு லாயர் போய் இதுங்க இது வந்து எங்க சிம்பல் கிடையாது. இது பெகசஸ் குதிரையில இருக்க விங்ஸோட சொரூபம். பெகசஸ் குதிரைங்கிறது நம்மளுக்கு தெரியும். கிரீக் மித்தாலஜில அந்த குதிரைக்கு 2 ரெக்கை இருக்கும். அதுதான் நாங்க வச்சிருக்கோம். இது எங்க கட்சி சிம்பல் இல்லைங்க. அப்படின்னா இந்த கேஸ் இது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே. நீங்க யோசிச்சு பாருங்க. காடு வந்து ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ரெவலேஷன்ல பார்க்குறோம். நான் சில பேர் பேசி கேட்டிருக்கேன். நாங்கள் வந்து காடு கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுவோம். வசனம் இப்படி தானே சொல்லியிருக்குன்னு நாங்கள் பேசுவோம் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. காடுடைய ஒயிட் த்ரோனில் போய் இந்த மாதிரி நம்ம புத்திசாலித்தனத்தை காமிச்சு பேச முடியும்னு நினைக்கிறோமா? எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா, சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சினிமாலலாம் ஒரு காலத்தில் பார்த்துருக்குறோம். கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லி இந்த அந்த வாதியே இருக்கார்ல, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரே பேசுவார். லாயர் பேச மாட்டார். நானே வாதிடுகிறேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் இறங்கி பேசுவோம். அப்புறம் கோர்ட்டில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல்கிட்ட கேட்கும்போது, ஜட்ஜுக்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாதான். கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் ஆமா இல்லைங்கிற பதில தான் சொல்லணுமா. எக்ஸ்ட்ராவா இப்போ சமீபத்தில் படித்தேன். எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை ஆமா ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. இது ஜட்ஜா இது என்ன ப்ரோன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, மரியாதையா பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னதுக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இங்க இருக்கிற நீதிபதிகளுக்கிட்டவே நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அட்வொகேட் தேவைப்படுறாங்க. இவங்க அட்வொகேட்டே வேணான்ட்டாங்க கிரைஸ்ட. இவங்க எப்படி போய் ஜட்ஜு கிட்ட நேரா பேசுவாங்க? என்னுடைய புரிதல் எனக்கு புரிஞ்சது. சிங்காசனம் வெள்ளை சிங்காசனத்தை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து நாக்கு ஒட்டிரும். அதுல மேல இருக்கவரை பார்த்தா ஹார்ட் நின்றும். அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பார்க்கவும் முடியாது. பார்த்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட போய் நம்ம எங்க பேசுறது? எங்கே ஆர்கியூ பண்றது? நம்ம பாயிண்ட்டை வேற எடுத்து அவர்கிட்ட எங்க வைக்கிறது? அது நம்ம கோர்ட்ல வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. நான் அங்க இருக்கவர் ஒரு பிக்சல் ஆஃப் ஆர் லைஃப் அவருக்கு தெரியும். நீங்க சொன்ன நல்ல வேல்யூபிள் பாயிண்ட். இந்த கோர்ட்ல உட்காந்துருக்க நீதிபதிக்கு இவர் என்ன பண்ணாருன்னு உண்மை தெரியாது. வாதத்தை வச்சு தான் அவர் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த நீதிபதிக்கு எல்லாம் படம் மாதிரி இருக்கும். அங்க ஒன்னுத்தையும் அவர்கிட்ட மறைக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. எக்ஸ்டென்ஷன்ல பண்ணோம், என்ன மேக்னிடியூட்ல பண்ணோம், ஒரு இன்ச்சும் தெரியுமே. தெரியும். அவர்கிட்ட போய் எங்க பேசுறது? போய் எங்க ஓகே, நம்மளுடைய அந்த குறுகிய மூளையை வச்சு நிறைய பேர் அசியூம் பண்ணிக்கிறாங்க. காடுங்கிறவர் சும்மா சாதாரண ஆள் அப்படின்ட்டு. பயங்கரமான ஜட்ஜ். அப்ப இந்த பயத்தை அப்படியே இந்த சயின்டிபிக் ஏத்திசம் தூக்கிடுச்சு. தூக்கிடுச்சு. நீயே தான் ஜட்ஜு உனக்குன்ற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. அதனால இன்னைக்கு வந்து அந்த பாவம் நன்மை தீமை தெரியாம அவங்க தீமையை நன்மையா நினைச்சு செய்யும் போது அதுல கிடைக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக், அதுல கிடைக்கக்கூடியதான லாபங்களை ஆசீர்வாதங்களா இவங்க பார்த்து அதுதான் இன்னைக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆயிடுச்சு. ஆகிட்டு இருக்குன்னு இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னாள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு இந்த கல்வியை பற்றி. அதாவது ஒரு படிக்காத ஸ்கூலுக்கே போகாத ஆள் ஒரு ட்ரெயினில் இருக்க பொருளை போய் திருடிட்டு வருவார். அவன் திருடணும்னு நினச்சா ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை திருடிட்டு வருவார். அதே ஆள் ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இருந்தா அந்த ட்ரெயினே திருடிட்டு போயிடுவாருன்னு. நான் சொல்லுவேன், படிக்காதவன் குண்டு வைப்பான், படித்தவன் குண்டு கண்டுபிடிப்பான். ஏன்னா இவன் படிக்காதனால இவனுக்கு ஒன்றும் தெரியாது, கொடுத்ததை கொண்டு போய் வச்சிருவான். என்னடா வெயிட்டான வைப்பான். படிக்காதவன் குண்டு வச்சிருவான், படித்தவன் குண்டு கண்டுபிடிச்சிருவான் புதுசா. ஸோ அப்போ வந்து ஞானத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பம்னா இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட். ஒரு இப்போ 100 மாடி இப்போ சென்னையிலலாம் நான் பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஓஎம்ஆரில் போகும்போது 30 மாடி 40 மாடிலாம் இருந்துச்சு. அதுக்கு ஃபவுண்டேஷன் தானே முக்கியம், அவங்களோட ஆரம்பம். அப்போ ஞானங்கிறது காடோடைய ஞானத்தில் மீதி ஞானத்தை மேலே வச்சோம்னா அது வந்து நல்லது. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, இட்டர்னிட்டி வரைக்கும் நல்லது. அது கர்த்தருக்கு பயந்துகிட்டு அதுக்கு மேலே மொத்த ஞானமும் இருந்தால் நல்லது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதான் ஃபவுண்டேஷன். அது இல்லாம காடே இல்லாம பில்டிங் கட்டினா என்ன ஆகுமோ அந்த கதை தான். இப்போ இந்த சயின்டிபிக் ஏத்திசம் வந்து அதுதான் செஞ்சிட்டு இருக்கு. அந்த பேஸே இல்லாம கட்டிட்டு இருக்கு. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இவங்க அடுத்த கண்டுபிடிப்புகள். அதுதான் சில நேரத்தில் நான் பார்க்குறேன், இந்த துணிகரம்னு ஒன்று வந்துடுது அவங்களுக்கு.
எந்த அளவுக்கு துணிகரம் வந்துச்சுன்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் படித்தேன். இனி பெண் இனமே தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஒரு பெண் ரோபோட்டை கண்டுபிடிச்சு, இப்போ நான் சொல்கிறது ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் பார்த்தேன், நானும் நியூஸ் பார்த்தேன். ஆர்டிஃபிஷியல் ஊம்பு இருக்குது, அதில் வந்துட்டு அந்த பெண் இனத்தினுடைய மொத்த இதையுமே நம்ம ஒரு பெண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி பெண்கள் தேவையில்லை, ஆர்டிஃபிஷியல் ஊம்போட வருது. நான் வந்து இதை கண்டுபிடிப்பாக பார்க்கல, துணிகரமாக பார்க்குறேன். அகைன்ஸ்ட் டு நேச்சர், அகேன்ஸ்ட் டு காட். அகைன்ஸ்ட் டு காட். அவங்க பார்வையில் அகைன்ஸ்ட் டு நேச்சர், நம்ம பார்வையில் அகைன்ஸ்ட் டு காட். அது காட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, அது துணைன்னு சொல்லியிருக்கிறாரு, அது இல்லாமல் இருக்கிறது நல்லது அல்லங்கிறாரு. அப்படி ஒரு படைப்பை தேவையில்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு காரணம் வந்து இந்த ஞானம். 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 ஆனால் இந்த ஞானம் வந்து கர்த்தர் பயப்படாத ஒருத்தர் செய்கிறது. அது கர்த்தருக்கு பயந்து அவன் செய்ய போகிறதில்ல, இதை டெஃபினட்டாக பண்ண மாட்டான். டெஃபினட்டாக பண்ண மாட்டான். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே, இல்லை ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே இந்த கண்டுபிடிப்புகள் கர்த்தருக்கு பயப்படாமல் கண்டுபிடிச்சதாக தான் இருக்குது. கண்டுபிடிச்சதா இருக்குது. அதை யூஸ் பண்ணுற வழிமுறை, கண்டுபிடிச்ச முறைகள் எல்லாமே வந்து கர்த்தருங்கிற அந்த பயப்படுதலுக்கு மேலே இல்லாத ஞானம் இது. செல்ஃப் சென்டர்ட் விஸ்டம். ஆமாம். இப்போ அதனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன்கள் வந்து வேர்ல்ட்லி, அதனால் அவங்களுக்கு இது தப்பாகவே தெரியல. இப்போ ஒரு வசனத்தை மட்டும் ஹிண்ட் பண்ண விரும்ப. வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து வருதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமாம். இதனுடைய இன்னொரு இம்ப்ளிகேஷன், நன்மனா என்னங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரே ஆளு காட் தான். ஓகே. நன்மனா என்னங்கிற ஸ்டாண்டர்டை செட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் காட் மட்டும்தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிடுறோம். என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, எந்த புக்கை எதுக்கு ரெஃபர் பண்ணுங்கிறதே தெரியாமல் போயிடுது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே. பொறுத்து சாம்பார் வைக்கணும். சாம்பார் வைக்கிறதுக்குன்னா சிலப்பதிகாரமும் சிவக சிந்தாமணியுமா எடுத்து படிப்போம். சமையல் குறிப்பு புக்கு தான் எடுத்து படிக்கணும். கரெக்ட். அடுத்து படிப்போம். கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்க விஷயத்த நீங்கள் பைபிளில் எடுத்து பாருங்கன்னு நம்ம சொல்லலை. இல்லாட்டி ஃபிசிக்ஸோடைய எஸ்கேப் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிற கால்குலேஷனை பைபிளில் இருந்து இவங்க பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, எஸ்கேப் வெலாசிட்டி சொல்கிற புக்கில் போய் நன்மை என்ன தீமை என்னன்னு பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம். ஓகே. கெமிஸ்ட்ரி புக்கில் ஃபிசிக்ஸை தேடாதீங்க, ஃபிசிக்ஸ் புக்ஸில் தமிழ் ஆர்கியாலஜியை தேடாதீங்க, சமையல் குறிப்பை தேடாதீங்க. அதே மாதிரி நன்மை என்னங்கிறத நன்மை சொல்லாத புக்கில் போய் தேடாதீங்க, அதுக்கு தெரியாத புக்கில் போய் தேடாதீங்க. தெரிஞ்ச புக்கில் தேடுங்க. நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சவரும், அதை எழுதி கொடுத்தவரும், அதை பகுத்தறிஞ்சு வச்சிருக்கிறவரும் அந்த புக்கில் போய் படிங்க. அப்போ உங்களுக்கு நன்மை தீமை தெரிய போகுது. கரெக்ட். இப்போ சில பேர் இன்னொரு இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நல்ல கருத்து சொல்கிற புக் இருக்குல்ல, அதை ஏன் ரெஃபர் பண்ணக்கூடாது? நான் படித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. திரிகடுகம்னு ஒன்று இருக்குது, ஸ்கூலில் படிச்சிருப்போம். திரிகடுகம்ங்கிறது எப்படின்னா, சுக்கு மிளகு திப்புளி. ஆமாம், திரிகடுகம், அது தெரியும். ஓகே, ரைட்டு. இது 3 சேர்ந்தது வந்து மெடிசன். இதில் இருக்க 3 பாயிண்ட்ஸ்லாம் கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் அப்படிங்கிறது தான் திரிகடுகத்தோட புக்கு. ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது நல்ல கருத்து சொல்கிற புக் எடுத்து பார்ப்பாரா, இல்லாட்டி சட்டத்தை பார்ப்பாரா? சட்டத்தை தான் பார்க்கணும். இதுலேயே நம்மளுக்கு புரிஞ்சிருது எது சரி. காடுடைய வார்த்தை வந்து கருத்து கிடையாது. தீஸ் ஆர் ஆல் ப்ரீசெப்ட்ஸ். ப்ரீசெப்ட்ஸ், கமாண்ட்ஸ், லாஸ். கற்பனை, சட்டங்கள், விதிகள். ஸோ எதை ரெஃபர் பண்ணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ நன்மை தீமை என்ன அப்படிங்கிறத அதை சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம் இருக்குது, அதை எழுதி கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே போய் தேடணும், அவரை தேடணும். அப்போ நன்மை தீமை என்னன்னு தெரியும். அந்த நன்மை தீமை தெரியக்கூடிய கடவுள் மேலே நீங்கள் பயத்தோடு உங்கள் ஞானத்தை செலவிடும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்டர்னிட்டி வரைக்கும் அது இட்டர்னிட்டி வரைக்கும் பாதுகாப்போம். ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப தெளிவாக இருந்துச்சு பிரதர். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு விசை சகோதரருடைய சேனல் இருக்குது, இதுதான் அந்த சேனலுடைய பெயர், நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் போய் இந்த செய்திகள், இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடில் இதை விட இன்னும் கொஞ்சம் காரியங்கள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாம் சந்திக்க போகிறோம். காட் பிளஸ் யூ.